விஜய்க்கு என்னைக்குமே நான் நல்லது தான் நினைச்சிருக்கேன், வாழ்த்து இருக்கேன்னு அஜித் சார் இப்ப பேசியிருக்கிறது வைரல் ஆயிட்டு வருது. சமீபத்தில் அஜித் சார் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்ததை பத்தி ரீசெண்டா ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்ததுக்கு நம்ம எல்லாரும் ஒரு தனிநபரை மட்டும் காரணம் காட்ட முடியாது, அதுல நம்ம எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு, எனக்கும் பொறுப்பு இருக்குன்னு பேசியிருந்தாரு. மேலும் பெரிய கூட்டத்தை கூட்டுறது எல்லாம் இன்னைக்கு பெருமையா நினைக்கிற அளவுக்கு இந்த சமுதாயம் மாறிடுச்சு, இதையெல்லாம் எங்க மாற்றணும், எல்லாரும் அவங்கவுங்களுடைய ஒர்க்கில் கவனம் செலுத்துங்க, உங்களுடைய குடும்பத்தை முதல்ல நல்லா பார்த்துக்கோங்கன்னு அஜித் சார் பேசியிருந்தாரு. இதை பார்த்துட்டு ஒரு சில பேர் விஜய்க்கு எதிரான கருத்துக்களை அஜித் சார் பேசியிருக்கிறதாவும் வைரல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் ஒரு போர் நடக்கிற அளவுக்கு சோசியல் மீடியாவில் கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு வராங்க. இந்த நிலையில அஜித் சார் இப்போ இதுக்கு விளக்கம் கொடுத்து பேசிட்டாரு. அதாவது, நான் இன்டர்வியூல சொன்ன கருத்துக்களை எங்க இளைஞர்கள் எல்லாரும் நல்ல பலனா எடுத்துக்குவாங்க அப்படின்னு நினைச்சேன், ஆனா அவங்களுக்கு ஏத்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நெகட்டிவா பரப்புறாங்க. நான் எனக்கு பிடிச்ச பாதையில ரொம்பவே சந்தோஷமா தான் பயணிச்சிட்டு இருக்கேன். என்னோட படமா இருந்தாலும் பார்க்க வேண்டியதா இருந்தா மட்டும் வந்து பாருங்க. நான் ஓட்டு கேட்டெல்லாம் வரமாட்டேன். நான் கார் ரேஸ்ல எனக்கு பிடிச்ச ஒர்க்கில் இருக்கேன். எனக்கு இந்த கார் ரேஸில் உயிர் போகிறதுக்கு ஒரு நொடி போதும். நான் எந்த உள்நோக்கத்தோடையும் திட்டத்தோடையும் இதை நான் பேசலை, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் பேட்டியில் சொன்ன கருத்துக்களை விஜய்க்கு எதிராக பரப்பிட்டு இருக்க எல்லாரும் அமைதியாக இருங்க, அதுதான் நல்லது. நான் விஜய்க்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் நினச்சிருக்கேன், வாழ்த்து இருக்கேன்னு அஜித் சார் இப்போ பேசியிருக்காரு. அஜித் சாரோட இந்த கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.